வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் வந்திருக்கேன். இந்து அறநிலையத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா, 100க்கும் மேல வந்து வேகன்சி தான் அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. 10th, 12th டிகிரி ஐடிஐ முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தாராளமா அப்ளை பண்ணலாம். இந்த கேட்டகரியில நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கான ஜாப் தான் இது. என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபுல்லா வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. இது கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. அதை செக் பண்ணிக்கங்க. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து எப்படி நம்ம வந்து ஃபில் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து விண்ணப்பித்தும் பதவியின் பெயர் அதாவது என்ட்ரி பண்ணிடுங்க. இங்க வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஒட்டிடணும். உங்களோட பெயர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தந்தை பெயர் இல்ல கணவர் பெயர் வந்து இங்க எழுதிடுங்க. பிறந்த தேதி என்ட்ரி பண்ணிடுங்க. பாலினம் ஆணா பெண்ணா என்ட்ரி பண்ணிடுங்க. நிரந்தர முகவரி என்ட்ரி பண்ணிடுங்க. உங்களோட ஆதார் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. அதுக்கடுத்து உங்களோட ஃபோன் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. அதேமாதிரி வந்து நீங்கள் வந்து 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. ஏன்னா இந்த வேகன்சி வந்து 18லேருந்து 45க்குள்ளே இருக்கிறவங்க தான் அப்ளைமெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th, 10th, 12th இல்லைனா டிகிரியா, ஐடிஐயா படிச்சிருக்கீங்களா அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கங்க. இதர தகுதிகள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் இதெல்லாமே படிச்சிருந்தா அது வந்து நீங்கள் இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குற்றவியல் நடவடிக்கை வந்து எதனா இருக்குனாக்கா அதை நீங்கள் வந்து ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க எல்லாமே. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பணியின் முன் அனுபவம் எதனா இருக்குங்களா இந்து அறநிலையத்துறையில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோன் கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதோட சான்றிதழ் வந்து நீங்கள் வந்து ஜெராக்ஸ் வந்து வைக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து இந்து சமய அறநிலையத்துறையில வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்க சொல்றாங்க. அது ஒர்க் பண்ணலனாக்கா நீங்க அதை வந்து விட்டுடலாம். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த உறுதிமொழியை வந்து நீங்க ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சைன் போட்டுட்டு இங்க வந்து இடம் தேதியை வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு அனுப்பிடணும். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன காலி பயிடு சொல்லிட்டு பார்க்கலாம். பதவியின் பெயர் வந்து பாத்தீங்கன்னா டச் அச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேகன்சி அவைலபிளா இருக்கு. 18,500 ரூபாயிலிருந்து 58,600 வரைக்கும் வந்து சேலரியா தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும், இல்ல வந்து 10th மேல நீங்க எது வேணாலும் நீங்க வந்து பாஸ் பண்ணிருக்கலாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த டச் அச்சு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வழியிலயோ இல்ல வந்து இங்கிலீஷ்லயோ இது வந்து நீங்க வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த சர்டிஃபிகேட் நீங்க வச்சிருக்கணும். ஓகேவா? அந்த சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க தாராளமா வந்து இந்த போஸ்டிங் வந்து அப்ளைமெண்ட் பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காவலருக்கு வந்து பாத்தீங்கன்னா 70 வேகன்சி தேவைப்படுது. ஆண்கள் 60, பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா 10. 15,900 ரூபாயிலிருந்து 50,400 வரைக்கும் சேலரி தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தமிழ்ல படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சா போதும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கூர்க்கா வந்து 2 பேர் தேவைப்படுது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 15,900 ரூபாயிலிருந்து 50,400 வரைக்கும் சேலரியா தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வந்து நீங்க வந்து எழுத படிக்க தெரிஞ்சா போதும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பண்ணை சாகுபடியில வந்து பாத்தீங்கன்னா 2 வேகன்சி வந்து தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க. 10,000 ரூபாயிலிருந்து 31,500 வரைக்கும் சேலரியா தரேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சா போதும்னு சொல்லியிருக்காங்க. கோயில் பெருக்குபவர் வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் தேவைப்படுது. 10,000லேருந்து 31,500 வரைக்கும் சேலரியா தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கால்நடை பராமரிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தேவைப்படுது. அது வந்து 10,000லிருந்து 31,500 வந்து சேலரியா தரேன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சா போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காலி பணியிடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு பொறியியல் பட்டப்படிப்பு நீங்க வந்து படிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்படி படிச்சிருந்தீங்கன்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். 20,600 ரூபாயிலிருந்து 65,600 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரியா தரான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பிளிம்பர் வந்து தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க. 4 வேகன்சி 18,000லேருந்து 56,900 வரைக்கும் சேலரியா தரான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சவங்க தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம். உதவி மின் பணியாளர் தேவைப்படுது 2 பேரும். 16,600 ரூபாயிலிருந்து 62,400 வரைக்கும் தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து நீங்க வந்து ஐடிஐ முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் தேவைப்படுது. ஒரு வேகன்சி 36,800 ரூபாயிலிருந்து 1,16,200 வரைக்கும் சேலரியா தரேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்ல முதுகலை பட்டமும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் ஒரு இளங்கலை பட்டமும் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிடிஆர் இல்ல வந்து பிஎட் வந்து நீங்க எதனா ஒன்று முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க முடிச்சிருந்தா நீங்க தாராளமா வந்து அப்ளைமெண்ட் பண்ணலாம். போல நிறைய வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பிடிஎஃப் தரேன். அந்த பிடிஎஃப் வந்து செக் பண்ணி பாத்துங்க. ஓகேவா? இதோட லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 28/2/2025 முற்பகல் பிற்பகல் 5:45க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த விண்ணப்பத்தை வந்து பூர்த்தி செய்து கீழே இருக்கிற அந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அறச்சவர கோயில் அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. விருப்பமும் தகுதி இருக்கவங்க தாராளமா வந்து அப்ளைமெண்ட் பண்ணுங்க. இது போல பல ஜாப் நோட்டிபிகேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.